பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 45வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதுலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சொன்னபடி ஒரு வழியருகே இருந்த ஒரு குருடன் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு நாள், இன்றைய நாள் அப்படின்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. திடீரென்று ஒரு நாள் அவனுடைய 2 கண்களுக்கும் ஆண்டவர் பார்வை கொடுத்தார். நான் நம்புகிறேன் அந்த மனுஷனுக்கு ஒரு நாளை கர்த்தர் நியமிப்பாரானால் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு ஒரு நாள் நிச்சயமாய் வரும். அது என்னைக்கு நடக்கும்னு தெரியாது, ஆனால் திடீரென்று நான் நம்புகிறேன் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு நாளை கர்த்தர் தருவார். அதே போல் உங்கள் வாயிலிருந்து, அவனுடைய வாயிலிருந்து முதல் முறை தாவீதின் குமாரனே, இதுவரைக்கும் அம்மா தாயே அப்படின்னு சொன்னவன் திடீரென்று ஒரு நாள் தாவீதின் குமாரனே. நான் நம்புகிறேன் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆண்டவர் சீக்கிரம் மாற்றுவார். ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கலாம், எங்கே போனாலும் அந்த ஒரு பிரச்சனையை குறித்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் சீக்கிரமாக உங்கள் வாயிலிருந்து புது வார்த்தையை கர்த்தர் தருவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஞானத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரோடு கூட இருந்த 12 பேரில் ஒருவனான இந்த யூதாஸ் காரியோத்து வேதம் சொல்லுது, ஆசாரியர்களை தேடி, பிரதான ஆசாரியர்களை தேடி போய், நான் ஆண்டவரை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்றது மாதிரி ஒரு டீல் அந்த இடத்துல நடக்குது. அவர்கள் இவனை எப்படி கைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே இந்த மனுஷன் நடந்தான் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. நம்ம ரொம்ப கவனமாக, நம்ம ஞானமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடுத்தார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யார் என்ன பேசினாலும், இந்த பக்கம் யாராவது ஏதாவது பேசினா அப்படியே தலையாட்டி காமிச்சிட்டு அதை உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய மனைவியின் இடத்துல, கணவனார் இடத்துல, ஏதாவது ஆஃபீஸில் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு உடனே அப்படியே ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கத்தில் வேறு யாராவது சொன்னாங்களா, ஐயோ அப்போ நீங்கள் தான் தப்பா, அவங்கள அப்படியே. ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த கணிக்கிற ஞானம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க, எல்லாருடைய கையில் இருக்கிற பொம்மையாக நீங்கள் மாறிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும், இவங்க இப்படி சொன்னாங்கன்னா இந்த இடத்துல போய் லோன் வாங்கலாமான்னா உடனே வாங்கிறது. இது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை யோசிக்கிறது, இதை இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது கரெக்டாக தான் பேசுகிறாங்களா, இல்லை அவங்க மேலே ஏதாவது இவங்க காழ்ப்புணர்ச்சியாக இருக்காங்க, இது எதுவுமே சில நேரத்தில் கேட்காம அந்த நேரத்தில் என்ன அவங்க கேட்குறாங்களோ அதை வச்சு ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்லை, இது ஒரு பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும். யாரோ ஒருத்தர் சொல்கிறது கேட்டு மனைவியின் மேலே சந்தேகப்பட்டு, கணவன் மேலே சந்தேகப்பட்டு, மனைவியை திட்டி, கணவனை திட்டி, இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமலே போயிடுச்சு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒரு ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரை, நான் எப்பொழுதுமே இன்னொரு மனுஷனிடத்தில் இருக்கிற கை பொம்மையாக நான் மாறிடக்கூடாது. அப்படின்னா சில நேரத்தில் பெற்றோர்கள் கூட இந்த தப்பை பண்ணுவாங்க. பாருங்கள், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஐயா சொல்லியிருக்கார் தன்னுடைய பிள்ளைகிட்ட, அவன் ஓவராக ஒன்று அடிக்கிறானா, இல்லை பிரச்சனை பண்ணுறானா, நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே மனைவி அப்படியே ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க கணவன் மேலே. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் அப்பா என்ன கேட்குறதுக்கு ஆள் நினச்சிட்டு இருக்கிறியா உடனே. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, ஒருவேளை குறையோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் யோசித்து நம்ம உடனே ரியாக்ட் பண்ணாமல், இது உண்மைதானா, இது நிஜம்தானா, இதை கரெக்ட் அப்படின்னு நீங்கள் யோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நேர்த்தியாய் அமையும். அதனால் நீங்கள் எடுத்தார் கைப்பிள்ளையா அப்படின்றத யோசிங்க. யார் சொன்னாலும் இந்த பக்கம் மாறுவீங்களா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேதுருவை போல, நாணலை போல நீங்கள் இருந்தக்கூடாது. நீங்கள் கற்பாறையாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் தருவாராக. தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை மாற்றுறதுக்கு, எங்களை திசை திருப்புறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுக்கும்போது, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. யார் என்ன பேசினாலும் ஆண்டவர் அதை நிதானிக்கக்கூடிய, கிளியர் பண்ணக்கூடிய, அது உடனே ரியாக்ட் பண்ணாமல் அது சரியான யோசிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
உங்கள் கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். உங்களுக்காக நான் வாழ்த்துறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு மாலையிலே திரும்பவும் சந்திப்போம். காட் bless you. பிரைஸ் தி லார்ட்.